ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆண்டு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோட்டோ இருக்கும், அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா? ஓகே, ஃபைன். நீங்கள் பேங்க் நிஃப்டி அப்படின்னு ட்ரேட் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், பிகினராக நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு ஷேர் ஏறுது இறங்குது, ஒரு இண்டெக்ஸ் ஏறுது இறங்குது, அதாவது அப் ட்ரெண்டில் இருக்குது டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறதே கடினமாக இருக்கும். இதில் பேக் ஹேண்டில் ஒரு வேலை இருக்குது. சரிங்களா? அதுதான் வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜை பொறுத்த மட்டும் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க், கோட்டக், ஆக்சிஸ், இது எல்லாத்துடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ரன் ஆகணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா புரிதலுக்காக சொல்கிறேன். ஒருத்தருக்கு 5 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இதில் முதல் பையன் ஒரு 5 பாயிண்ட் ஏறுறான். சரிங்களா? செகண்ட் பையன் ஒரு 7 பாயிண்ட், தேர்ட் பையன் ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? அப்படி ஃபோர்த்து ஒரு 2 பாயிண்ட்டு, ஃபிஃப்த்து ஒரு 3 பாயிண்ட், இப்படி வைக்கவும் ஆக மொத்தமாக கூட்டி பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 20 அப்படின்னு வருதுன்னு வைங்களேன். ஸோ எல்லாருடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸும் ஒரு சைடு போயிட்டுருக்கும்போது அந்த 20ங்கிற பெர்ஃபார்மன்ஸை பேங்க் நிஃப்டி, அதாவது அந்த அப்பான்னு சொன்னால அந்த பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிடும், பெர்ஃபார்ம் பண்ணிடும். சரிங்களா? சேர்த்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடும். அதனால தான் இந்த வெயிட்டேஜை நீங்கள் செக் பண்ணி ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போது நான் ஒரு நார்மலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா பிகினிங்கில் வரும்போது எப்படி என்ட்ரி கொடுக்கணும்னு தெரியாது. ஸோ ஃபெயிலியர் இதெல்லாம் நிறையா உங்களுக்கு ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண. சரிங்களா? நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸ்டாக்கு எதுலனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகும்போது ப்ரீவியஸ் மந்தோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் இருக்கும். இந்த மந்தோட ஹையை என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? இந்த மந்தோட ஹையை பிரேக் பண்ணால் ப்ராஃபிட் இருக்கும். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த மந்தோட ஹையை பிரேக் பண்ணால் வரும் நாட்களில் ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது ப்ரீவியஸ் மந்தோட லோவை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்கும். ப்ரீவியஸ் மந்த் லோவை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்கும். மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியலாம் ப்ராஃபிட்டு, பட் செக் பண்ணிங்கன்னா ஹியூஜாக இருக்கும். சரிங்களா? 46,900, அதாவது 47ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அங்கேருந்து திரும்ப பாருங்கள் 46,000 கீழே கிட்டத்தட்ட. சரிங்களா? 950 பாயிண்ட் பக்கம் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். சின்னதாக தான் தெரியும், பட் வேணால் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுறதுனால ஸோ நல்ல ப்ராஃபிட் இதுவே உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கும். இப்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த மந்த்லி பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் வருமா வராதா அப்படிங்கிறத, நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் மார்க்கெட்டில் எப்போவுமே லைவாக ட்ரேட் எடுக்கிறத காட்டிலும், என் கிளாஸில் படிக்கும்போதே நான் சொல்கிறது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் என்ன தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஃபேஸ் பண்ணும்போது தான் சின்ன சின்ன ஹடல்ஸ் வரும். அப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டால் தான் உங்களுக்கான ஒரு புரிதல் வரும்னு சொல்லுவேன். அதே தான் நான் எப்போது சொல்கிறேன். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தாலுமே லைவ் மார்க்கெட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போது இதில் ஒரு நல்ல பர்சன்டேஜில் கொடுக்கும்போது நான் வெயிட்டேஜ், சரிங்களா, டாப் 4 நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் சார்ட்டில் போட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இந்த மந்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? ஹெச்டிஎஃப்சி டோஜி ஃபார்மில் இருக்குது. சரிங்களா? அப்புறம் ஐசிஐசிஐ ரெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, எஸ்பிஐன் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ரெட்டாக இருக்குது. இது ஒவ்வொன்றுமே மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. டோஜி பையரும் செல்லரும் ஈக்குவலாக இருக்காங்கன்னு அர்த்தம். மித்த எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. அப்போது ப்ரீவியஸ் மந்த்தை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்திருக்கும். சரிங்களா? அந்த நாளே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இதை மந்த்லியே நான் டேயாக கன்வெர்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த டேயில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. சரிங்களா? இங்கேயே நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ணிங்க. அந்த ஒரு நாள் இன்ட்ராடே நீங்கள் பண்ணியிருந்தால் கூட அந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில், சரிங்களா, நீங்கள் பார்த்தா கூட 50,424லேருந்து 49,728 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் கிட்ட அந்த பெர் டேவே உங்களால் மேக் பண்ண முடிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இன்ட்ராடேக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் மந்த்லி டைம் ஃப்ரேம். சரிங்களா? அதில் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். இன்ட்ராடேனா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைய டே நல்லா ட்ரேட் எடுத்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது கமெண்டில் கொடுங்க. இன்னொன்று எக்ஸ்பைரி டே அப்படின்னு வரும்போதும்
நீங்கள் நிறைய விதத்தை கொண்டு நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது ஸ்ட்ராட்டஜி மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறத காட்டிலும் சரிங்களா, சில யுக்தியும் பயன்படுத்தணும் சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி எவ்வளோவில் ரன் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50,226 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நம்ம 50,200 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம் சரிங்களா. இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டிமேட் அக்கௌண்ட்டில் சரிங்களா, நான் ஒரு 200 பாயிண்ட் கீழே போகிறேன் சரிங்களா. கால் ஆப்ஷனுக்கு 50,200 இருக்கு, 200 அப்படின்னு இருக்கிற இடத்துல 50,200 இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 50,000 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகராக எடுத்துக்கிறேன் சரிங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி 7ஆம் தேதி கால் ஆப்ஷன் சரிங்களா. 200 பாயிண்ட் கீழே போயிருக்கேன். அதே மாதிரி புட்டுக்கு சரிங்களா, புட்டுக்கு நான் இந்த மணி எடுக்கிறோம். அப்போ 50,400 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகரை நான் என்ன பண்ணணும், டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதனுடைய கான்ட்ராக்டையும் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா, புட்டு. ஸோ நான் 2 ஸ்ட்ரைக்கையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதனுடைய சார்ட்டை நான் வியூ பண்ணுறேன். இப்போது நீங்கள் புக்கிலலாம் படிக்கச்ச சரிங்களா, உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு வியூ இருக்கும். என்ன அப்படின்னா அண்டர்லைனிங் அசட், அதாவது இதுதான் அண்டர்லைனிங் அசட் சரிங்களா. இந்த அசட் எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் சரிங்களா. ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் சரிங்களா, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டரை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கச்ச சரிங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்து நீங்கள் பண்ணச்சா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். இல்லாத பட்சத்துக்கு எதுவும் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சரிங்களா. இப்படி தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும், நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா புட் ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போது நான் மார்னிங் சரிங்களா, நான் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு மார்னிங்கே மார்க்கெட் வந்துட்டு சரிங்களா கீழே போகும் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா புட்டு மேலே போகும், கால் கீழே இறங்கும் சரிங்களா. நான் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் தெரிஞ்சவொடனே நான் செல் அடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 300 பாயிண்ட் என்ன வந்துடும், ப்ராஃபிட்டை மேக் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் நினச்சது நடக்கலை சரிங்களா, மார்க்கெட் கீழே விழலை, அப்படி ஜிக்ஸாகாக மேலே போயிடுச்சு அப்படின்னா இதுவும் நடக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், புட் ஆப்ஷனையும் நீங்கள் என்ன பண்ணணும், செல் பண்ணி வச்சுக்கணும். முதல் 5 மினிட்ஸோட ஹை சரிங்களா. இப்போது லாஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காலை மட்டும் செல் பண்ணியிருந்தீங்க, ஒரு 1000 2,000 உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுங்கள், புட்டையும் செல் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பைரி டே அன்னைக்குங்கும்போது லாஸ்ட்டு ஃபைனல் டேயில் பாருங்கள், நம்ம புக்கில் படிக்கச்ச மார்க்கெட் கீழே சரியும் போது சரிங்களா புட்டு மேலே போயிருக்கணும், காலில் நமக்கு லாஸ் வந்துருக்கணும் ரைட்டாக. பட் புக்கில் படிக்கும்போது பை பண்ணுறதா இருந்தால், ஆனால் இங்கே மார்க்கெட் எப்படி போனாலுமே எக்ஸ்பைரி டேயில் நமக்கு 2லேயுமே ப்ராஃபிட் தான் வந்திருக்கு பாருங்கள். செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கால்லையும் ப்ராஃபிட் தான், கீழே இறங்க செல் பண்ணிங்கன்னா கீழே இறங்க ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 367 281. ஸோ 2 சைடுமே ப்ராஃபிட் தான் நீங்கள் மேக் பண்ணுவீங்க. ஸோ இதனால தான் ஆப்ஷன் செல்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் பையிங்க்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு தம்பி எனக்கு கால் பண்ணி பேசும்போது 10,000 இருந்து என்னால் டெய்லி 1000 ருபீஸ் மேக் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தார். அதெல்லாம் என்னென்னா நிறையா ப்ராக்டிஸ் தான் சரிங்களா. 10,000 போட்டு 10,000 ட்ரேடில் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ், பேக் டெஸ்ட், எஜுகேஷன் இது எல்லாமே இருக்குது. நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.